அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. ஏனென்றால் விரயத்தில் வீற்றிருக்கக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் வருவதால் சில நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் வீண் விரய செலவுகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் இந்த வேளையில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பை ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது 14ஆம் தேதியிலிருந்து ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய வேளையில் உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணம் உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக மகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல இனிமையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிலை கொண்டிருக்கிறார். எனவேதான் பிதுர்காரகனாகிய சூரியன் மற்றும் மாதுர்காரகனாகிய சந்திரன் இரு கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு. அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக கிடைக்கும். பாத சனியாக ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். அதிலும் இந்த நிகழ்வானது தனஸ்தானத்தில் அமர்வதால் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் முன்னேற்றமும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு. 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறார். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில பல பணிகளை சிறப்பான முறையிலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்ட காரியங்களில் வெற்றி வாய்ப்பை பெருவாரியான கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளில் குரு, சனி, சுக்கிரன் மேலும் பல்வேறு வகையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பல தடைகள் குடும்பத்தில் இருந்து விலகுவதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றும் சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான யோக பலன்கள் இல்லத்தில் நிறைவாக கிடைக்குங்க. நீண்ட வருடங்களாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகளை இந்த வருடத்தில் எளிதில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய வகையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்பத்தில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்குரிய சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி ஒற்றுமை நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மராசிக்குள் வருவதால் உடல்நலம்
ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவுல கட்டுக்குள் வருங்க. வீண் விரய செலவுகள் தவிர்க்கப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நன்கு கணித்து திட்டமிட்டு செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு இனி அனைத்திலும் மிக சிறப்பான நல்ல யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெருமளவுல இருந்து வந்த தடை தாமதம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நிச்சயமாக விலகுகிறது. ஏழரை சனி விலகக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரிய அளவுல ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாக பெற முடியும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல தனலாபம் நிறைவாக பெறக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக புதிய திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைந்திருப்பதால் துணிந்து பல பணிகளை மேற்கொள்ளுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனும் சனியுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. இத்தற்போதைய நிலையை விட மேலும் பல மடங்கு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில், வயல் சார்ந்த பணிகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் இனி தகரமும் தங்கமாக மாறும் தருணமாகவும் அமைவதற்கான நல்ல யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு